வணக்கம். இப்போ செய்ய போகிறது ஒரு வெஜிடபிள் புலாவ். இந்த வெஜிடபிள் புலாவ் செய்கிறதுக்கு 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். எண்ணெயில் வறுக்க தேவையான மசாலா பார்த்துடலாம். பிரிஞ்சலை 1, பட்டை ஒரு சின்ன துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 2, ஜாவத்ரி 1, மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 4-5 இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். பெரிய வெங்காயம் 1, அதை பொடியாக கட் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு பாதி கட்டு புதினா எடுத்திருக்கேன், அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு 1 நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பீஸாக கட் பண்ணிக்கணும் உருளைக்கிழங்க. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2.25 கப் தண்ணி எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா எடுத்துக்கணும். தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சு சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். எண்ணெய் சூடான உடனே மசாலா பொருளை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டு அடுத்து சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்ச உடனே அடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அடுத்து அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டு அடுத்து காய்கறிகளை சேர்த்துக்கலாம். காய்கறிகளில் உருளைக்கிழங்க கட் பண்ணும்போது உப்பு தண்ணியில் போட்டு வச்சுட்டா அந்த கருப்பு கட்டாமல் இருக்கும். இல்லைன்னா எல்லா காய்கறிகளும் ரெடியான வாட்டி கடைசியாக உருளைக்கிழங்க கட் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்க போட்டு வதக்கி விட்டு அடுத்து பச்சை பட்டாணி கேரட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். பச்சை பட்டாணி நான் 1/2 கப் எடுத்திருக்கேன், 1/4 கப் கூட எடுத்துக்கலாம். பீன்ஸ் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல கெட்டி தயிர் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுத்து தண்ணியும் உப்பும் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுத்து பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் வேணும்னா ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி 1 கப் அரிசிக்கு ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். உப்பு நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். நல்லா தண்ணி கொதித்த உடனே அடுத்து அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. 1.5 கப் அரிசிக்கு 2.25 கப்பு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டு அடுத்து அரிசியை சேர்த்துடலாம். தண்ணியை நல்லா ஃபுல்லும் வடிச்சிட்டு தான் அரிசியை சேர்த்துக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க புதினாவையும் சேர்த்துடுறேன். சேர்த்து நல்லா கலக்கி விட்டு குக்கர் மூடியை லாக் பண்ணிடலாம். ப்ரெஷர் குக்கரை லாக் பண்ணி மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு விசில் வந்த உடனே ப்ரெஷர் குக்கரை எடுத்து இன்னொரு அடுப்பில் வச்சுடுங்க. அதே சூட்லேயே இருந்தால் இன்னும் அரிசி நல்லா வெந்துடும். அதனால் நகர்த்தி வச்சுடுங்க. இப்போ ப்ரெஷர் ஃபுல்லும் இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா அரிசி வெந்திருக்கும். கொஞ்சம் சூடான பாலில் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். அந்த பாலை கொண்டு சேர்த்துடுறேன். பாலை சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் மூடி வச்சிடணும். மூடி வச்சு அதுக்கு பின்னாடி ஓப்பன் பண்ணி 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டால் நம்ம வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடும். குங்குமப்பூ சேர்க்கறது தேவைப்படலைன்னா சேர்க்காதீங்க. இல்லைனாலும் நல்லாயிருக்கும். நான் ஒரு ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் தான் சேர்த்துருக்கேன். ப்ரெஷர் குக்கர்லேயே குயிக்காக செய்கிற இந்த வெஜிடபிள் புலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கும் கெட் டுகெதருக்கும் ஏற்ற ஒரு ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.